என்ன என்னதான்ப்பா பண்ண சொல்ற? என்ன விட்டுருங்க. எப்படி நான் இன்னொரு கல்யாணம் வேணான்ட்டு இருந்தனோ கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துக்கிறேன். இல்லம்மா, உனக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ லவ் பண்ற பையனை மட்டும் என்னால உனக்கு கட்டி வைக்க முடியாதும்மா. அதான் என் முடிவு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம், நான் வரேன். நான் வேணா உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேனே. வேண்டாம் விஜய். அவர்கிட்ட என்ன பேசியும் புரிய வைக்க முடியாது. முதல்ல அவர் ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க அம்மா சம்மதிக்கணும். அவங்க தான் அன்னிக்கே நான் வேணான்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்களே. புரிஞ்சுக்கோ. நடக்காத ஒரு விஷயத்துக்காக நம்ம ஆசைப்பட வேண்டாம். அன்னைக்கு நீங்க அவசர அவசரமா அம்மாவை பார்க்கணும்னு சொன்னதால தான் உங்களை கூட்டிட்டு போனேன். நான் சரியான நேரம் பார்த்து எங்க அம்மா கிட்ட பேசியிருப்பேன். பேசி புரியவும் வச்சிருப்பேன். இப்பவும் ஒன்னும் கெட்டு போல. இன்னைக்கு இப்பவே எங்க அம்மா கிட்ட போய் பேசி எப்படியாவது புரிய வச்சு ஓகே பண்றேன். அவங்கள ஓகே சொல்ல வைக்கிறேன். ஏன் உங்களுக்கும் நான் வேண்டாத ஒரு ஆளா தான் இருந்தேன். ஆனா இப்போ உங்க மனசுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆளா இருக்கேன்ல. நம்ம ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? ஏன் விஜய் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? இப்பதான் லைஃப்ல எல்லாம் மறந்து நிம்மதியா இருந்தேன். ஆனா மறுபடியும் நிம்மதி இழந்து நிக்கிறேன். நீங்க என்ன திரும்ப பார்க்காமயே இருந்திருக்கலாம். உங்க லைஃபும் நல்லா இருந்திருக்கும். நானும் செகண்ட் மேரேஜ்ன்ற டாபிக்கை பத்தி யோசிச்சிருக்க மாட்டேன். ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அத பத்தி யோசிச்சாலே பயமா இருக்கு. என்னமோ அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி உரிமையா பேசுவாங்க. ஆனா ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு நாய் கூட வந்து நிக்காது. யார் என்ன நினைச்சா என்ன? நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழ போறோம் கவி. மத்தவங்க பேசுறதுக்கெல்லாம் பயந்துட்டு நம்ம வாழ்க்கையை காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ முடியாதுல்ல. அந்த மத்தவங்க உனக்கு தெரிஞ்சவங்களாவோ இல்ல உன் சொந்தக்காரங்களாவோ இருந்தா? நான் என் பாஸ்ட் லைஃப்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறோம், ஒரு இண்டிபெண்டன்ட் விமனா வாழ போறோம்னு நினைச்சேன். ஆனா அந்த நம்பிக்கையை உடைச்சதே என்னை சுத்தி இருக்கிறவங்களும் என் சொந்தக்காரங்களும் தான். அந்த மாதிரி ஒரு நாள் உன் சைட்ல இருந்தும் நடந்துருமோன்னு பயமா இருக்கு.